பரங்கிக்கொட்டை பால் கூட்டு. இது வந்து இளம் பரங்கிக்காய், இலசாக இருக்கணும், சின்னதாக இருக்கும். அது உங்கள் ஊர்லாம் நிறையவே கிடைக்கும். பரங்கிக்காய் பம்கின், அதை வந்து நல்லா அலம்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை அதில் அந்த சின்ன பரங்கிக்காய் சின்ன சின்னதாக நல்லா பெருசு பெருசு பீஸாக. ஓகே ஓகே. குழஞ்சி போய்டும், ஏன்னா ரொம்ப இலசு, அதனால் குழஞ்சி போய்டும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதில் விதையெல்லாம் எடுக்கவே வேண்டாம், ஏன்னா ரொம்ப இலசாக இருக்கும். விதையோடு தான் நறுக்கி போட்டிருக்கேன். இலசாக இருக்கனால அப்படியே நறுக்கி போட்டிருக்கேன். ரொம்ப இலசு. இலசு. இதுக்கு பேர் என்ன? பரங்கிக்கொட்டை. பரங்கிக்கொட்டை. பரங்கிக்காய் இல்லை, பரங்கிக்கொட்டை. பரங்கிக்கொட்டை இளம் பரங்கிக்காய். இப்போ என்ன பண்ணுறது? அதான் தோல்னா சீவ வேண்டாம், தோலோடு நறுக்கி நல்லா அலம்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை வேக வைக்கணும். வேக வைக்கிறேன், அதான் முதல்ல. ஆமாம், வேகணும். இப்போ நல்லா அலம்பிட்டு அப்படியே தோல் சீவ வேண்டாம், விதை எடுக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, அப்படியே வேக விடணும். அப்புறம் அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான், வேக வைக்கணும். வேக வைங்க. எதையும் வேணா சொல்லிட்டுனா அதை என்ன பண்ணணும், அவ்வளோதான். அது காமிக்க வேண்டாமா? சரி, அதுக்கு அடுத்த சொல்லு. இப்போ இதை வந்து வெந்ததுக்கப்புறம் 2 பச்சை அரிசி ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கணும். திருவோண்டு அது திக்னஸுக்காக, ஏன்னா வேறு ஒன்றும் இதில் போட போகிறதில்ல. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் பச்சை அரிசி தண்ணியில் விட்டு ஊற வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளே இது ஊறிடும், ரொம்ப ஊறணும்னு இல்லை. அப்புறம் ஊறின அப்புறம் தேங்காய். அப்புறம் அதை போடும்போது காமி. சரி.